ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு யூஜிடிஆர்பி யூனிட் 8ல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட யூஜிடிஆர்பி கொஸ்டினாக இருக்கட்டும், இல்லை பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸ், அது போக டிஎன்பிசி கொஸ்டின்ஸும் இந்த 8th யூனிட்லேருந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்க, அந்த ஹெட்டிங் வைஸான கொஸ்டின்ஸு கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கு, பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, மோஸ்ட் ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் எலிமினேஷன் ரியாக்ஷன். எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ்ல எது ரொம்ப ஸ்பீடா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எலிமினேஷன் ரியாக்ஷன்னாலே பேசிக் கேரக்டர் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராங் பேஸா இருக்கும். ஸோ பேஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங் பேஸா இருந்தா எலிமினேஷன் அதிகமா நடக்கும், ரொம்ப ஸ்பீடாவே நடக்கும். அப்ப ஸ்ட்ராங் பேஸா இருக்கணும் அப்படின்னா அப்ப இங்க கொடுத்த எல்லாமே பார்க்க போறோம். இங்க கொடுத்த எல்லாத்தையுமே முதல்ல அதோட ஆசிட்டை எடுத்து எழுதணும். இதோட காஞ்சிகேட் ஆசிட் பார்த்தோம்னா அசிட்டிக் ஆசிட். இதோட காஞ்சிகேட் ஆசிட் பார்த்தோம்னா HCN. இங்க காஞ்சிகேட் ஆசிட் HNO3. இங்க காஞ்சிகேட் ஆசிட் பார்த்தோம்னா ஆல்கஹால். இதுல எது இப்ப ஸ்ட்ராங் பேஸா இருக்கு அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா வீக் ஆசிட். இதுதான் மோர் வீக் ஆசிட். மோர் வீக் ஆசிட். அப்ப அந்த ஆசிட்ல இருந்து உருவான பேஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் இது ஸ்ட்ராங் ஆசிட். இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா H+ வெளியில போய் CN- வந்தாலும் இந்த CN- நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு உள்ள மட்டும் தான் போகும். நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷனுக்கு உள்ள போகும். நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன், சப்ஸ்டிடியூஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் இங்க போகாது. பட் இது பாத்தீங்கன்னா வீக் ஆசிட் கம்பேர் டு ஆல்கஹால். அந்த அளவுக்கு ஆல்கஹாலை கம்பேர் பண்ணும்போது வீக் ஆசிட்டா இருக்காது. இதுதான் ரொம்ப வீக் ஆசிட்டா இருக்கும் ஆல்கஹால். ஸோ இப்போ ஆல்கஹால்ல இருந்து உருவாகக்கூடிய பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ எலிமினேஷன் ரியாக்ஷன் இங்கே தான் ஸ்பீடா இருக்கும். ஸோ அப்போ கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால் தான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் cannot offer angimeric assistant. angimeric assistantனாலே NGP ரியாக்ஷன், நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன். ஆன்ஜிமெரிக் அசிஸ்டன்ட் NGP ரியாக்ஷன். ஸோ NGP ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும்? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அப்படி இல்லைன்னா என்ன இருக்கலாம்? பை எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். ஸோ இருந்தால் தான் ஆன்ஜிமெரிக் அசிஸ்டன்ட் NGP ரியாக்ஷன் நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன் நடக்கும். இங்கே கொஸ்டின் என்னன்னா cannot சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ cannot அப்படிங்கும்போது இங்கே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். புரோமிலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்க பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இல்லாதது பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், அலிஃபாட்டிக் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இன் SN2ல அதுவும் அலிஃபாட்டிக் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் SN2ல என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் கேட்குறாங்க. ப்ராடக்ட் நம்ம பார்த்துருப்போம், இன்வர்சன் கான்ஃபிகரேஷன் தான். இங்கே இன்வர்சன் இருக்கு, இங்கே இன்வர்சன் கான்ஃபிகரேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் யூனிமாலிகுலர் சொல்றாங்க. யூனிமாலிகுலர் கிடையாது, இட் இஸ் அ பைமாலிகுலர் ரியாக்ஷன். ஸோ இப்போ கரெக்ட் ஆப்ஷன் ஸ்டீரியோ ஸ்பெசிபிக். ஏன்னா ஸ்டீரியோ ஸ்பெசிபிக் நாட் ஸ்டீரியோ செலக்டிவ். ஏன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து ரியாக்டன் டி ஐசோமரா இருந்தா ப்ராடக்ட் எல் ஐசோமரா இருக்கும், இல்ல எல்ல இருந்தா டியா இருக்கும். ஸோ அப்படியே தலைகீழ நடக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டீரியோ ஸ்பெசிபிக். அது போக இன்வர்சன் வர சொல்லியாச்சு. ஸ்டீரியோ ஸ்பெசிபிக் ஒரே ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட் மட்டும் தான் கிடைக்கும். சப்போஸ் ரெண்டும் கிடைக்கணும், T+L கிடைக்குது ஆர் L+D ரெண்டுமே ப்ராடக்டா வந்துச்சு அப்படின்னா, ரெசிமிக் மிக்சர் மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னா இதை ஸ்டீரியோ செலக்டிவ்னு சொல்லுவோம். SN1 ரியாக்ஷன் பழைய வீடியோல நம்ம அதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் alkyl halide most reactive towards SN1 and SN2 displacement reaction. SN1 SN2ல எந்த இது நல்லா நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்கைல் ஹேலைட்ல அயோடின் தான் நல்லா நடக்கும். ஏன் அப்படின்னா அயோடின்ல தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நல்லாவே நடக்கும். ஏன்னா அயோடினோட சைஸ் லார்ஜர் சைஸ் கம்பேர் டு ஃப்ளூரின், குளோரின் அண்ட் புரோமினை கம்பேர் பண்ணும்போது அயோடின் சைஸ் லார்ஜர். நெக்ஸ்ட், இந்த R அண்ட் I பாண்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்னா வீக்கா இருக்கும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே தான் நல்லா நடக்கும். நெக்ஸ்ட், ஃபிஃப்த் ஒன், த கன்வர்ஷன் ஆஃப் எத்தில் குளோரைடு C2H5 மீன் CH3 CH2Cl. இங்கே தான் மாறுது CH3 CH2OH. ஸோ நம்ம பார்க்கணும், இட் இஸ் அ பிரைமரி ஹலைட். ஸோ பிரைமரி ஹலைட்னாலே கன்ஃபார்மாக நம்ம என்ன சொல்லலாம்? SN2 மெக்கானிசம். ஓகேவா? நெக்ஸ்ட், அது போக இங்க என்ன நடக்கல? எலிமினேஷன் நடக்கவே இல்லை. ஸோ சப்ஸ்டிடியூஷன் தான் நடந்திருக்கு. நெக்ஸ்ட், சிக்ஸ்த் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா
இங்க ஆன்ஜிமெரிக் என்ஜிபி ரியாக்ஷன் நடக்குது. இங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ஜிபி ரியாக்ஷன்ல என்ன டைப்புன்னு கேட்குறாங்க. என்ஜிபி ரியாக்ஷன் என்ன டைப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து பார்த்துட்டு நமக்கு என்ன இருக்கு, செகண்டரியா தான் இருக்கு. செகண்டரி ஹாலைட் சிஹெச்ன்னு தான் வருது. ஸோ இது அதனால இது என்னது SN1 ரியாக்ஷன். அது போக என்ஜிபினாலே நமக்கு என்ன நடக்கணும், 2 SN2 ரியாக்ஷன் நடக்கும். 2 SN2 ரியாக்ஷன் நடக்கிறதுனால நமக்கு ஆன்சர் வந்து பார்த்துட்டோம்னா நமக்கு SN1ல உள்ள ப்ராடக்ட் மாதிரி தான் வரும். ஸோ அதனால இங்க SN1 தான். ஜென்ரலாகவே என்ஜிபி ரியாக்ஷன் கேட்டா என்ன மெக்கானிசம் கேட்டா SN1 தான் மேக்சிமம் இருக்கும். ஆக்சுவலா ப்ராடக்ட் அது போக அங்க என்ஜிபி ரியாக்ஷன்ல 2 SN2 நடக்கும். நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம். 2 SN2 ரியாக்ஷன் நடக்கும். பட் ஃபைனல் மெக்கானிசம் கேட்கும்போது நம்ம SN1 தான் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் இன் ஜென்ரல் SN1 ரியாக்ஷன் ஃபாலோஸ். SN1 ரியாக்ஷன் என்ன ஃபாலோ பண்ணும் அப்படின்னா என்ன ஆர்டர்னு கேட்குறாங்க. SN1ன்னு பார்த்தாலே சொல்லிடலாம், இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கைனெட்டிக்ஸ். நெக்ஸ்ட் ஃபாலோயிங் என்ஜிபி ரியாக்ஷன் நெய்பரிங் குரூப் ஆர் என்ஜிபி ரியாக்ஷன் தான் நடந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஒரு குளோரின் வெளில போயிட்டு யார் உள்ள வரான்னா ஆல்கஹால் உள்ள வருது. ஸோ இட் இஸ் அ SN1 ரியாக்ஷன். ஏற்கனவே நம்ம 6th கொஸ்டின்ல பார்த்த அதே டைப் தான். நெக்ஸ்ட் இந்த கார்போகேட்டையான் SN1ல என்ன கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பிளைனார் சொல்லலாம், இல்லைன்னா ட்ரைகோனல் பிளைனார். ஸோ இங்க நமக்கு 2 ஆப்ஷனுமே கரெக்ட் தான் சொல்லலாம். என்னன்னா பிளைனார் சொன்னாலும் கரெக்ட் தான், ட்ரைகோனல் பிளைனார் சொன்னாலும் கரெக்ட் தான். ஸோ இப்போ மோர் அக்யூரேட்னு கேட்டோம்னா ட்ரைகோனல் பிளைனார்னே சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் SN1 ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். SN1 ரியாக்ஷன்ல நமக்கு கிடைக்கிறது ரெசிமிக் மிக்சர். ஏன்னா இங்க நம்ம கார்போகேட்டையானா மாறும். அந்த கார்போகேட்டையான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரைகோனல் பிளைனார் ஜாமெட்ரி. ஸோ வரப்போற நியூக்ளியோஃபைல் ஃப்ரண்ட் சைடும் அட்டாக் பண்ணலாம், பேக் சைடும் அட்டாக் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து ரெசிமிக் மிக்சர். சப்போஸ் SN1ன்னு கேட்டாங்கன்னா இன்வர்ஷன் கான்ஃபிகரேஷன். மேல உள்ள கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன இருக்குன்னு 1-pentone. ஆக்சுவலா 1-pentene முன்னாடி போட்டிருக்கோம், இந்த 1 முன்னாடி போட்டிருக்கோம். 1-pentene ஃபார்முலா CH2 டபுள் பாண்ட் CH CH2 CH2 CH3 1-pentene. இங்க என்ன பண்ண போறோம், HCl ஆட் பண்ண போறோம். HCl ஆட் பண்ணோம்னா இட் இஸ் மார்கோனிகா ரூலை ஃபாலோ பண்ணும். ஸோ அப்ப குளோரின் ஆட்டம் எங்க போயிடும், நமக்கு குளோரின் ஆட்டம் இங்க வந்துடும், ஹைட்ரஜன் இங்க வந்துடும். ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு 2-chloropentane மாறும். ஸோ 2-chloropentane ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் அசிட்டால்டிஹைட் ஆன் ஓசோனைசேஷன். ஓசோனைசேஷன்ல என்ன ப்ராடக்ட் மட்டும்தான் கிடைக்கணும், அசிட்டால்டிஹைடு மட்டும்தான் வரணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓசோனாலிசிஸ் ரியாக்ஷன் தனியாக மெக்கானிசமும் பார்த்துருக்கோம். அது போக ஓசோனாலிசிஸ் ரியாக்ஷன்னால என்ன பண்ணுவோம், நம்ம டபுள் பாண்ட் பிரேக் பண்ணி 2 பக்கம் என்ன ஆட் பண்ணுவோம்னா ஒரு ஆக்சிஜனை 2 சைடும் ஆட் பண்ணி நம்ம ஃபைனல் ப்ராடக்டாக எழுதுவோம். ஸோ இங்கே ஓசோனாலிசிஸில் அசிட்டால்டிஹைடு மட்டும் தான் கிடைக்கணும் அப்படின்னா இங்கே 1-butene சொல்கிறாங்க. ஸோ butene C டபுள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் CH3. ஸோ 1-butene அப்படின்னா நமக்கு ஃபார்மால்டிஹைடும் கிடைக்கும் ஆன்சர். 1-butene இந்த பாண்டை பிரேக் பண்ணி இங்க ஒரு ஆக்சிஜன் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஃபார்மால்டிஹைட் ஒரு ப்ரொப்பனால்டிஹைடா மாறும். எத்திலீன் போட்டோம்னா ரெண்டுமே ஃபார்மால்டிஹைடா மாறிடும். எத்திலீன் ஃபார்முலா CH2 டபுள் பாண்ட் CH2, நமக்கு ரெண்டுமே ஃபார்மால்டிஹைடா மாறும். ப்ரொப்பிலீன் போட்டோம் அப்படின்னா அங்கேயுமே நமக்கு ஒரு ஃபார்மால்டிஹைட் ஒரு அசிட்டால்டிஹைடா மாறிடும். உடைச்சோம்னா ஒரு அசிட்டால்டிஹைட் ஒரு ஃபார்மால்டிஹைடா மாறும். பட் 2-butene போட்டோம் அப்படின்னா ரெண்டுமே நமக்கு அசிட்டால்டிஹைடா தான் கிடைக்கும். CH3 CH டபுள் பாண்ட் CH CH3. ஸோ இங்க போட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு அசிட்டால்டிஹைட், இங்கேயும் ஒரு அசிட்டால்டிஹைட். ஸோ ரெண்டுமே அசிட்டால்டிஹைடா தான் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட். நெக்ஸ்ட் which is formed during addition of HBr 1,3 butadiene at 40 degrees Celsius. 1,3 butadiene 1,3 butadiene ஃபார்முலா எப்படி இருக்குன்னா நமக்கு CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. இது 1,3 butadiene.
ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஹெச்பிஆர் ஆட் பண்ண போறோம் பிளஸ் ஹெச்பிஆர் ஆட் பண்ணும்போது இந்த டபுள் பாண்டு இங்க ஷிஃப்ட் ஆகும், இந்த டபுள் பாண்ட் நேரம் இங்க போகும். ஸோ இங்க போகும்போது நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னா CH2 single bond CH double bond CH single bond CH3 மாறி இந்த Br இந்த இதுக்கு வந்து இங்க Br வந்துடும். ஸோ இங்க Br வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், இதை 1 bromo 2 butene 1 bromo 2 butene. ஏன்னா நம்பர் கொடுக்கும்போது நம்ம 1 இது 2 3 4. ஸோ இப்போ நமக்கு என்ன வரும் ஆன்சர் 1 bromo 2 butene. ஏன்னா இங்க 2 டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். 2 டபுள் பாண்ட் இருக்கு இந்த இடத்துல. இங்க 2 டபுள் பாண்ட் வர்றதுனால இங்க நமக்கு 2 டபுள் பாண்ட் வர்றதுனால மேலும் என்ன சொல்றோம் அட் 40 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப டபுள் பாண்ட் ஸ்டேபிள் டபுள் பாண்டா மாறும். ஸோ ஸ்டேபிளா மாறணும் அப்படின்னா அந்த டபுள் பாண்ட் ஷிஃப்ட் ஆகி, ஏன்னா காஞ்சிகேஷன் நடக்குங்க, காஞ்சிகேஷன் நடந்தது நமக்கு அந்த 1 bromo 2 butene மாறும். சப்போஸ் ஒரே ஒரு டபுள் பாண்ட் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மார்க்கோனிக்கா ஃபுல்லா ஃபாலோ பண்ணலாம். பட் இங்க 2 டபுள் பாண்ட் இருக்கிறதுனால டபுள் பாண்ட் ஷிஃப்டிங் நடக்கும். ரெண்டாவது தெர்மோடைனமிக்கலி இதுதான் ஸ்டேபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, which is formed during the ozonolysis of isobutylene. IUPAC நேம் வச்சு நம்ம அந்த காம்பவுண்டை ஃபர்ஸ்ட் டிரா பண்ணணும். ஐசோபியூட்டிலின், பியூட்டின், அதுலேயே ஐசோபியூட்டின். பியூட்டின் அப்படின்னா 4 கார்பன் போடணும். பட் இங்கே ஐசோன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் 1 2 3 கார்பன் போட்டு செகண்ட் லாஸ்ட்ல ஒரு கார்பனை சேர்த்துக்கலாம். அங்கே பியூட்டிலின்னு சொல்லிட்டாங்க, அப்போ என்ன பண்ணணும் ஒரு டபுள் பாண்ட். இப்போ என்ன போடுவோம் நம்ம CH3 இங்கே CH2. நெக்ஸ்ட் இங்க ஒரு CH3. ஸோ இதான் என்னன்னா ஐசோபியூட்டிலின். இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணணும், நம்ம ஓசோனாலிசிஸ் ரியாக்ஷன்ல பிரேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 பக்கம் ஆக்சிஜன் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்மால்டிஹைடு கிடைக்கும், இந்த பக்கம் ஒரு அசிட்டோன் ஆர் ப்ரொப்பனோன். ஸோ இப்போ இங்க போத் அசிட்டோனும் கிடைக்குது பிளஸ் ஃபார்மால்டிஹைடும் கிடைக்குது. ஸோ இப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் ethylene react with alkaline KMnO4. So the alkaline KMnO4 நாலே it is a Peyer's reagent. Peyer's reagent என்ன பண்ணும், ஹைட்ராக்சிலேஷன். Peyer's reagent என்ன பண்ணும், ஹைட்ராக்சிலேஷன். என்ன அடிஷன், சின் அடிஷன். 2 OH குரூப்பும் சேம் சைடு ஆட் ஆகும், சின் அடிஷன். ஸோ இதையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன். இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்துட்டீங்கன்னா டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன். அதாவது கார்பன் கடையில டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த டெஸ்ட் தான் நம்ம பண்ணுவோம். டீகலரைஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த KMnO4 உடைய பிங்க் கலர் டீகலரைஸ் ஆகிட்டே இருந்தா அங்க டபுள் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்ப நமக்கு இங்க எத்திலீன் எடுக்க போறோம். எத்திலீன் ஃபார்முலா CH2 டபுள் பாண்ட் CH2. நம்ம பேயர்ஸ் ரியேஜென்ட் ஆட் பண்ணும்போது அது கிளைக்காலா மாறும். CH2 2 OH குரூப்பும் ஆட் ஆகும். ஸோ இதான் ஹைட்ராக்சிலேஷன். ஸோ எத்திலீன் கிளைக்காலா மாறும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இது டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன். டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த KMnO4 உடைய கலர் பிங்க் கலர் டீகலரைஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் HCN டு ஹீட்டோன் இஸ் எக்ஸாம்பிள். அப்ப ஒரு ஹீட்டோன், அதாவது C டபுள் பாண்ட் OC, இங்க என்ன ஆட் பண்ண போறோம், நம்ம ஒரு HCN ஆட் பண்ண போறோம். இந்த CN என்ன பண்ணும், நேரா கார்பனில் காம்பவுண்ட் அட்டாக் பண்ணும். ஸோ இந்த ஆக்சிஜன் மேல போகும், இந்த ஹைட்ரஜன் அங்க போய் நமக்கு எதா மாறும், சயனோஹைட்ரினா மாறும். மேல OH குரூப், கீழே என்ன இருக்குன்னா CN, சயனோஹைட்ரஜன். இந்த சயனைடு பார்த்தோன்னா நியூக்ளியோஃபைல். ஸோ அப்போ நமக்கு நியூக்ளியோஃபைலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்காது, நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் தான் நடக்கும். ஏன்னா அங்கே நடக்கிறது அடிஷன், நாட் சப்ஸ்டிடியூஷன். ஓகேவா? ஸோ இப்போ தேர்ட் ஆப்ஷன்னா கண்டிப்பா என்ன கிடையாதுன்னா எலக்ட்ரோஃபிலிக்
வரக்கூடிய ரியாக்ஷன் கிடையாது. இந்த HCN நடக்கிற ரியாக்ஷன். நெக்ஸ்ட் 17 ஆன்டி-மார்கோனி அடிஷன். Anti-Marconi addition of HBr is not observed. மார்கோனி ஆன்டி-மார்கோனின்னு வரணும் அப்படின்னா அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீனா இருக்கணும். அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன் அதாவது டபுள் பாண்டுக்கு ரெண்டு சைடு வரக்கூடிய கார்பன்ல ஹைட்ரஜன் அன்சிமெட்ரியா இருக்கணும். ஒரு வச்சிருக்கலாம், இங்க ரெண்டு வச்சிருக்கலாம். இந்த மாதிரி அன்சிமெட்ரியா இருந்தா தான் மார்கோனி ஆன்டி-மார்கோனி நடக்கும். பட் இங்க என்ன சொல்றாங்க, ஆன்டி-மார்கோனி எதுல நடக்காதுன்னு கேக்குறாங்க HBr போடும்போது. அப்ப சிமெட்ரிக்கல் ஆல்கீன். சிமெட்ரிக்கல் ஆல்கேன். ஸோ சிமெட்ரிக்கல் ஆல்கேன் அப்படிங்கும்போது ப்ரோப்பீன் கிடையாது, 3 கார்பன் ஒரு டபுள் பாண்ட். 1 பியூட்டின் வராது. 2 சிமெட்ரிக்கல் ஆல்கீனா இருக்கும். CH3 CH டபுள் பாண்ட் CH3. ஸோ இதான் சிமெட்ரிக்கா இருக்கு டபுள் பாண்ட். ஸோ அதனால இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். Pen2 வராது. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஓசனாலிசிஸ். ஓசனாலிசிஸ் 2,3 டைமெத்தில் 1 பியூட்டின். இப்ப இந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் போட்டோம் அப்படின்னா 2,3 டைமெத்திலா. ஸோ பியூட் 1 ஸோ இப்போ 1 2 3 4 பியூட் 1 ஸோ 1ல ஒரு டபுள் பாண்ட். 2,3 டைமெத்தில். ஸோ இங்க ஒரு மெத்தில், இதுல ஒரு மெத்தில். நெக்ஸ்ட் இங்க ஒரு CH3 CH2. நெக்ஸ்ட் இங்க ஒரு ஹைட்ரஜன். ஸோ இதை நம்ம எடுத்து என்ன பண்ண போறோம், ஓசனாலிசிஸ் பண்ண போறோம். ஸோ ஓசனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பாண்ட் பிரேக் ஆகும். இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ இங்க ஒரு ஃபார்மால்டிஹைடு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த சைடு பார்த்துட்டீங்கன்னா அப்படின்னா ஒரு ஃபார்மால்டிஹைடு. இந்த சைடு CH3 C டபுள் பாண்ட் O CH அப்புறம் CH3 கிடைக்கும். ஸோ அப்ப நம்ம நம்பர் கொடுத்தா கூட இது ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கும், இது செகண்டா இருக்கும், இது தேர்டா இருக்கும், இது ஃபோர்த்தா இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஹீட்டோனா மாறும். 2 ஹீட்டோனா இருக்கும். 3ல மெத்தில் இருக்கு. அப்ப 3 மெத்தில் பியூட் 2 3ல மெத்தில் இருக்கு. ஸோ 2ல ஓன் இருக்கு. அப்ப பியூட்டனோன். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் ஃபார்மால்டிஹைட். ஃபார்மால்டிஹைட் ஐயூபிஏஸ் நேம் மெத்தனால். ஸோ மெத்தனால் அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் பி ஆன்சர் அண்ட் சில வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 3 மெத்தில் 2 பியூட்டனோன். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் வராது, ஏன்னா 2 மெத்தில் 2 பியூட்டனோன் சொல்றாங்க. ரெண்டுலயுமே ஹீட்டோன் வரக்கூடிய கார்பன்ல மெத்தில் இல்ல. நெக்ஸ்ட் 19th கொஸ்டின். which of the following compounds decolorize எப்போ போடும்போது ஆல்கலின் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஆல்கலின் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்னா பேயஸ் ரியேஜன். ஸோ பேயஸ் ரியேஜன் போடும்போது டீகலரைஸ் எங்க வரும் அப்படின்னு பார்க்க போறோம். டீகலரைஸ் வரணும் அப்படின்னா டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் அந்த காம்பவுண்ட்ல வரணும். ஸோ இப்போ இந்த CH4 கார்பன்ல எல்லாமே குளோரினா தான் இருக்கும். ஸோ எல்லாமே சிங்கிள் பாண்ட். அதே மாதிரி இங்க மீத்தேன்ல சிங்கிள் பாண்ட். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் கிடையாது. இந்த ரெண்டுமே நம்ம பார்க்க போறோம். இந்த ரெண்டுல இந்த ஃபார்முலா செக் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். இப்ப C3H8 அப்படின்னாலே இது என்னது, CnH2n+2. அதாவது இது ஒரு ஆல்கேன். ஆல்கேன் அப்படின்னா சிங்கிள் பாண்டா தான் இருக்கும். CH3 CH2 CH3. ஸோ இங்கேயும் நடக்காது. ஸோ இங்க பார்த்துட்டோம் அப்படின்னா இது CnH2n-2 ஒரு ஆல்கைனா இருக்குது. இந்த காம்பவுண்ட் ஒரு ஆல்கைன். அப்ப என்ன ஒரு நமக்கு 1 2 3 ட்ரிபிள் பாண்ட் போட்டோம்னா அங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு 3 ஹைட்ரஜன் வருது. ஸோ இங்க ஒரு ட்ரிபிள் பாண்ட் வர்றதுனால ஸோ இங்கதான் நமக்கு டீக்ளரைஸ் ஆகும். ஸோ இங்க கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டா இருக்கும். பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 1 மெத்தில் 1 மெத்தில் சைக்ளோஹெக்சீன் ஆன் ஹைட்ரோபோரேஷன் அண்ட் ஆக்சிடேஷன். ஹைட்ரோபோரேஷன் பண்ணி ஆக்சிடேஷன் சேர்ந்தே பண்ண போறோம். ஸோ ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் பண்ணா நமக்கு அது ஹைட்ரேஷன் தான் நடக்க போகுதுங்க.
ஹைட்ரேஷன் மீன் H2O ஆட் பண்ண போறோம். H2O ஆட் பண்ணா நமக்கு இங்க ஆன்டி மார்கோனிகோவ் ரூலை ஃபாலோ பண்ணும். ஆன்டி மார்கோனிகோவ் ரூலை ஃபாலோ பண்ணும். அது போக இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சின் அடிஷன் நடக்கும். ஏன்னா ஹைட்ரேஷன் பண்றதுனால இங்க வந்து என்ன நடக்கும், நமக்கு சின் அடிஷன் நடக்கும். ஸோ இப்போ 1-மெத்தில் சைக்ளோஹெக்சின் ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா இதான் 1-மெத்தில் சைக்ளோஹெக்சின். ஸோ இங்க நம்ம ஆன்டி மார்கோனி அப்படிங்கும்போது ஆன்டி மார்கோனி அப்படின்னா மார்கோனினா இந்த இடத்துல வந்தா மார்கோனி. ஆன்டி மார்கோனினா நமக்கு OH குரூப் எங்க வந்துடும்னா இங்க வந்துடும், ஹைட்ரஜன் இங்க ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுல அப்ப நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இது ஒரு சைக்ளோஹெக்சனால் 2-மெத்தில் சைக்ளோஹெக்சனால். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, இது சிக்ஸ்த். ஸோ சைக்ளோஹெக்சனால், அதுவும் 2-மெத்தில் சைக்ளோஹெக்சனால். 2-மெத்தில் சைக்ளோஹெக்சனோன்னு இருக்கு, இந்த ஆப்ஷன் கிடையாது. 3-மெத்தில் சைக்ளோஹெக்சனால் இதுவும் கிடையாது. ஸோ இங்கே தான் என்ன இருக்கு, 2-மெத்தில் சைக்ளோஹெக்சனால் இருக்கு. சிமிலர்லி இங்கே என்ன இருக்குன்னா 2-மெத்தில் சைக்ளோஹெக்சனால் இருக்கு. ஸோ சிஸ்டர் டிரான்ஸ்ன்னு பார்த்தா 1,2ல டிரான்ஸ் ஐசோமர் இஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ அப்போ ஃபோர்த்து தான் கரெக்ட் ஆப்ஷன். 1,2ல டிரான்ஸ் தான் மோர் ஸ்டேபிள். 1,3ல சிஸ்ஸா இருக்கும், 1,4லையும் டிரான்ஸா தான் இருக்கும். நெக்ஸ்ட், தி மெட்டா டைரக்டிங் குரூப் அமங் தி ஃபாலோயிங் இஸ். இதுல எது மெட்டா டைரக்டிங் குரூப்னா இதுக்கு ஒரு ஆர்டராகவே நம்ம பழைய கிளாஸ்ல பார்த்துருக்கோம். நம்ம அந்த ஆர்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மெட்டா டைரக்டிங் குரூப் ஆல்டிஹைடு தான் மெட்டா டைரக்டிங் குரூப். ஸோ இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இது எல்லாமே ஆக்டிவேட்டிங் குரூப். இது வீக்லி ஆக்டிவேட்டிங் குரூப். இது ஸ்ட்ராங் ஆக்டிவேட்டிங், இது கொஞ்சம் ஆக்டிவேட்டிங், இதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டீஆக்டிவேட்டிங் குரூப். ஸோ அப்போ ஃபோர்த் ஒன்று தான் கரெக்ட். நெக்ஸ்ட், நேம் ஆஃப் த இன்டர்மீடியேட் ஃபார்ம் டூரிங் த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இன் பென்சீன். அதான் என்ன ஸ்டெப்பா இருக்கும், ஸ்லோ ஸ்டெப்பா இருக்கும். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த இன்டர்மீடியேட் சிக்மா காம்ப்ளெக்ஸ். எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க ஒரு எலக்ட்ரோஃபைல் இருக்கும், இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். அப்ப அந்த எலக்ட்ரோஃபைல் நேரம் எங்க வரும்னா இங்க வந்துடும். சாரி, அந்த எலக்ட்ரோஃபைல் வர்றதை விட அந்த எலக்ட்ரான் தான் அங்க நேரம் போகணும்னு சொல்லணும். இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணணும், நேரா இங்க போகணும்னு இந்த இடத்துல என்ன சார்ஜ் வரும்னா இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ அப்போ நமக்கு எப்படி இருக்கும்னா இதுதான் இந்த சிக்மா காம்ப்ளெக்ஸ். ஸோ அடுத்து ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், அந்த பிளஸ் இங்க வரும். நெக்ஸ்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், அந்த பிளஸ் இங்க போகும். ஸோ இங்க ஒரு ரெசனன்ஸ் நடக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா சிக்மா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், விச் இஸ் ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுல எது ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படின்னா, ஒரு நிமிஷம், இதுல எது ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே பென்சின் ரிங்ல ரிவர்சபிள் ரியாக்ஷன் எங்க நடக்கும் அப்படின்னா ஒன்னு அயோடினேஷன் ஆஃப் பென்சின், அதாவது ஹாலஜனேஷன்ல அயோடினேஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சல்போனேஷன். ஸோ இப்போ இங்கே கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சல்போனேஷன். அப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், ஏன் சார் அயோடினேஷன், புரோமினேஷன், ஹாலஜனேஷன்லாம் ரிவர்சபிள் கிடையாது அப்படின்னா, இப்போ இந்த பென்சின் ரிங் அப்படிங்கும்போது இது பென்சின் ரிங். ஸோ இங்கே கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். அதே பென்சின் ரிங்ல கார்பன் நைட்ரஜன் பாண்டோ இல்லை அதே பென்சின் ரிங்ல கார்பன் ஹாலஜன் பாண்டோ இல்லை புரோமின் பாண்டோ, ஹாலஜன் புரோமின் ஆர் குளோரின், அதே சல்போனேஷன் பாண்டா இருந்துச்சு அப்படின்னா அப்ப இங்க நமக்கு என்ன இருக்குன்னா கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட், கார்பன் நைட்ரஜன் பாண்ட், கார்பன் ஹாலஜன் பாண்ட். ஸோ இப்போ கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் கம்பேர் டு கார்பன் நைட்ரஜன் அண்ட் கார்பன் ஹாலஜன்ல குறிப்பா குளோரின் புரோமின் மட்டும் இல்ல கார்பன்ல நைட்ரஜன் இருக்கும்போதோ ஸோ அந்த பாண்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். எதை விடனா கார்பன் ஹைட்ரஜன் பாண்டை விட.
ஆனா கார்பன் சல்ஃபர் பாண்ட் இஸ் வீக்கர். ஸோ வீக்கரா இருக்கிறதுனால நமக்கு ரிவர்சபிள் ரியாக்ஷன் நடக்கும். ரெண்டாவது, அதே ஒரு பென்சீன் ரிங் எடுத்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போடும்போது நமக்கு என்ன நடக்கும்? சல்போனேஷனா மாறும். அதுவே நம்ம இதுல ஒரு வீக் ஆசிட் போட்டோம் அப்படின்னா, வீக்ங்கிறத டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டோம் அப்படின்னா, H2SO4 டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டோம்னா டீசல்போனேஷன் நடந்து இந்த ப்ராடக்ட் திரும்பியும் பென்சீனா மாறும். ஸோ இது ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன். கார்பன் சல்ஃபர் பாண்ட் வீக்கர், கார்பன் சல்ஃபர் பாண்ட் வீக்கர் தென் தட் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ வீக்கரா இருக்கிறதுனால நமக்கு ரிவர்சபிள் ரியாக்ஷன். சிமிலர்லி அயோடின் ஆல்சோ, அயோடின் பல்ஜர் சைஸா இருக்கிறதுனால ரிவர்சபிள் ரியாக்ஷனா நடக்கும். ஓகேவா? இதுல இருந்து டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது 24ல யூஸ்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட். ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்ல யாரை நம்ம கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அன்ஹைட்ரஸ் AlCl3 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட், ஒரு அமோனியா வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு லூயிஸ் பேஸ், HCl ஒரு ஆசிட், ஸ்ட்ராங் ஆசிட், நம்ம யூஸ் பண்ண போறது ஒரு லூயிஸ் ஆசிட். அப்போ டவுட் வரும், சார் AlCl3 யூஸ் பண்றதா இல்ல அன்ஹைட்ரஸ் AlCl3 யூஸ் பண்றதா? ஏன்னா ரெண்டுமே இருக்கு, AlCl3 இருக்கு, அன்ஹைட்ரஸ் AlCl3 இருக்கு. ஸோ இப்போ AlCl3 அன்ஹைட்ரஸ் போட்டா மட்டும்தான், சப்போஸ் இப்போ நம்ம என்ன ஃப்ரிடல் கிராஃப்ட் அல்கைலேஷன் பண்றோம் அப்படின்னா, அல்கைலேஷன் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு CH3Cl எடுப்போமா, ஒரு பென்சின் ரிங்கோட சேர்த்து CH3Cl எடுப்போம். ஸோ இந்த அன்ஹைட்ரஸ் AlCl3 என்ன பண்ணும், இந்த குளோரினை அப்படியே நேரம் வாங்கிக்கிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸா மாறும், AlCl4 மைனஸா மாறும். ஸோ அப்படி மைனஸா மாறும்போது தான் நமக்கு இங்க ஒரு எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் ஆகும். அந்த எலக்ட்ரோஃபைல் தான் நேரம் ரிங்ல வந்து அடிஷன் நடக்கும், சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். சப்போஸ் நம்ம வெறும் AlCl3 யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரீ ரெடிக்கல் ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்ல சப்போஸ் ஒரு மாய்ச்சர் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ரியாக்ஷன்ல ஒரு மாய்ச்சர் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாய்ச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா AlCl3யோட ரியாக்ட் ஆகி, மாய்ச்சர் மீன் வாட்டர் மாலிகுல் AlCl3யோட ரியாக்ட் ஆகி AlH2O6Cl3 ஒரு காம்ப்ளெக்ஸா மாறிடும், கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா AlCl3ங்கிறது ஒரு லூயிஸ் ஆசிட், H2O அப்படிங்கும்போது ஒரு லூயிஸ் பேஸ். ஸோ ரெண்டும் சேர்ந்து காம்ப்ளெக்ஸா மாறிடும், நமக்கு ஃப்ரிடல் கிராஃப்ட் அல்கைலேஷன் ரியாக்ஷன் நடக்காது. ஸோ அதனால அன்ஹைட்ரஸ் AlCl3 தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அங்க வாட்டர் மாலிகுலும் இருக்கக்கூடாது, மாய்ச்சர் AlCl3 இருந்தா தான் அந்த AlCl3 லூயிஸ் ஆசிட்டா பிஹேவ் பண்ணி ஒரு எலக்ட்ரோஃபைலை உருவாக்கும். எந்த எலக்ட்ரோஃபைலை உருவாக்கும்? CH3+ அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரோஃபைலோ, இல்ல அசைலேஷனா இருந்தா CH3CO+ அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரோஃபைலை உருவாக்கும். ஸோ இப்போ கேட்டலிஸ்ட் அன்ஹைட்ரஸ் AlCl3 தான், AlCl3 கிடையாது, வெறும் AlCl3 கிடையாது. ஏன்னா வெறும் AlCl3 இருந்துச்சு அப்படின்னா மாய்ச்சர் கண்டென்ட்டோட ரியாக்ட் ஆகி அது காம்ப்ளெக்ஸா மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 25 பார்த்தோம் அப்படின்னா which is formed the reaction acetyl chloride in the presence of anhydrous Al3. ஆக்சுவலா இது என்ன ரியாக்ஷன்? ஃப்ரிடல் கிராஃப்ட் அசைலேஷன். அன்ஹைட்ரஸ் அசிட்டைல் குளோரைடு ஃபார்ம் பண்ண ஒரு பென்சின் ரிங் எடுத்துக்கிறோம், எடுத்து அசிட்டைல் குளோரைடு CH3COCl. அப்ப நமக்கு எதாவது மாறும்? அசிட்டோஃபினோனா மாறும். அப்ப என்ன இருக்கும்? COCH3 அசிட்டோஃபினோன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒரு எலக்ட்ரோஃபைல், விச் ஆஃப் தி ஃபாலோயிங், இதுல எது எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா NO2+. ஏன்னா அங்கதான் எலக்ட்ரோஃபைல் இருக்கு. இது பார்த்தோன்னா எலக்ட்ரான் ரிச் நேச்சர், இதுவும் எலக்ட்ரான் ரிச் தான். ஸோ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்படிங்கும்போது எலக்ட்ரோஃபைல் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் NO2+. அடுத்து இந்த அட்டாக்கிங் ஸ்பீசிஸ் அரோமேட்டிக் சல்போனேஷன்ல நமக்கு யார் எலக்ட்ரோஃபைலா உள்ள வரும் அப்படின்னா SO3 தான் எலக்ட்ரோஃபைலா உள்ள வரும். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் நேச்சர் நம்ம அந்த ரியாக்ஷன் பார்த்துருப்போம். நம்ம H2SO4 plus H2SO4
2 H2SO4 நடக்கும்போது நமக்கு என்ன வரும், SO3 அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் ஆகி ப்ளஸ் என்ன இருக்கும், H3O ப்ளஸ் ப்ளஸ் HSO4 மைனஸாக மாறும். ஸோ இதில் யார் அப்படின்னா இந்த SO3 தான் எலக்ட்ரோஃபைல். ஏன்னா எஸ் டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ இதில் இருக்கக்கூடிய இந்த 3 ஆக்சனும் மோர் எலக்ட்ரோ நேச்சர். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த சல்ஃபரில் உள்ள எலக்ட்ரானை ஃபுல்லாத்தையும் அது எடுத்துக்கிறோம். எடுக்கிறதுனால சல்ஃபர் எப்படி இருக்கும், ஹைலி எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் நேச்சராக இருக்கும். ஸோ அதனால அதுதான் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு உள்ள வரும் அரோமேட்டிக் ரிங்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் சாரி நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நைட்ரோபென்சின் அப்பான் நைட்ரேஷன். நைட்ரேஷன் பண்ணாலே அதுவும் எங்கன்னா நைட்ரோபென்சின்ல, ஏன்னா NO2 குரூப்புங்கிறது என்னது, மெட்டா டைரக்டிங் குரூப். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், மெட்டா டைநைட்ரோபென்சினா மாறும், மெட்டா டைநைட்ரோபென்சின். ஸோ இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நைட்ரோபென்சின் ஆன் குளோரின். ஒரு குளோரின்ல நம்ம நைட்ரோபென்சின்ல என்ன பண்ண போறோம், குளோரினேஷன் பண்ண போறோம். குளோரினேஷன் பண்ணும்போது நமக்கு மெட்டா குளோரோ நைட்ரோபென்சின், மெட்டா குளோரோ நைட்ரோபென்சினா வரும், ஆர்த்தோ பேரா வராது. அடுத்து நைட்ரேஷனான நைட்ரோபென்சின். ஒரு பென்சின் ரிங் எடுத்து நம்ம நைட்ரேஷன் பண்ணும்போது மெட்டால நைட்ரோ கிடைக்கும். அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு NO2 இருக்கும், இப்போ இங்கே வரும் மெட்டால ஒரு NO2 வரும். ஸோ இப்போ இது 1, இது 2, இது 3. ஸோ இப்போ 1,3 டைநைட்ரோபென்சின். ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் யூனிட் 9ல இருந்து அடுத்த டாபிக் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரில இருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.